நமக்கு இருக்கிறத கர்த்தர் கையில் கொடுக்கும் பொழுது அதை 5 அப்பம் 2 மீனாக கொஞ்சமாக இருக்கலாம், அதை பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஆண்டவருடைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் வழுவாதபடிக்கு நம்மை நடத்தி வந்திருக்கிறார், வழுவாதபடிக்கு தம்முடைய கரத்தினாலே சுமந்து தாங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலுமிருந்து அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோமே. This God is a great God. Amen. This poor called and God heard his sound, his voice, and God came in rescue of him. Amen. நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர், நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மை தப்புவிக்கிற தெய்வம், நம்மை உருவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. சிறுமந்தையே நீ பயப்படாதே என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பயம் அநேகரை வாட்டி கொண்டிருக்குது. எல்லா பயத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. வேதத்திலே பலமுறை இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே 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 உங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளும் நம்மை பார்த்தவர் சொல்கிறார், பயப்படாதே. ஆமென். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அந்த சாரிபாத் விதவை, அவள் பயந்த பொழுது, ஹல்லேலூயா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறேன், இதுக்கப்புறம் வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, பானையில் மாவும் தீர்வதில்லை, எண்ணெயும் தீர்வதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 14வது அதிகாரம். ஹல்லேலூயா. அதில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மாலை நேரமானது. ஹல்லேலூயா. சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், திஸ் இஸ் a desert place, நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, they don't need to go, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். You feed them, you feed them. God is calling some of you, hallelujah, to feed, hallelujah, the nations. Amen. Hallelujah. சில வருடங்களுக்கு முன்பாக கோவிட் சமயத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என் உள்ளத்தில் ஒரு வாஞ்ச மிஷினரியில் தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏழை எளியவர்களை ஆண்டவர் சொன்னாரே, இந்த சிறியரில் எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தம் என் உள்ளத்தில் துணிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா, ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆமென் உதவி செய்வதற்கு யார் வந்தாலும் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு யாரையும் திரும்பி அனுப்புவதில்லை. ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அனுப்பாமல் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னு எனக்கும் தெரியலங்க. ஆச்சரியமா. ஹல்லேலூயா. ஆமென். கொடுக்க கொடுக்க ஆமென். நான் ஒன்று பார்த்துருக்கிறேன், தேவை நம்ம வரும் பொழுது ஆண்டவர் அந்த தேவையை ஆச்சரியமாக சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ மிஷன்ஸ்க்கு மிஷினரிகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதம் இருந்துச்சு அப்படின்னா, ஹல்லேலூயா, சில நேரத்தில் யோசிப்பேன், எப்படி இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறோம், இத்தனை மிஷினரிகள் கொடுக்கணும், இத்தனை ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமே, இந்த மாதம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சரியாக அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்து கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் நான் இதை பார்க்குறேன், இதை அனுபவிக்கிறதுனால உங்கள் நடுவே நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. God is looking at some of you. ஹல்லேலூயா. God has given so much resources. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. மிஷினரிகளுக்கு உதவி செய்யாத நிறைய பேர் இருக்கும். ஹல்லேலூயா. ஏழை எளியவர்களுக்கு ஆமென் நமக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்காத எத்தனையோ வசதியான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த மனசாட்சி கூட இல்லாமல் ஹல்லேலூயா, நம்முடைய மனசாட்சி மழுங்கி போன நிலைமையில் நிறைய பேர் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். சில ஆட்கள் இருக்காங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா மனசே வராது. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்கு எதையும் செய்வாங்க. ஆட்களை ப்ளீஸ் பண்ணுறதா, அவன் ஃப்ரெண்டை ப்ளீஸ் பண்ணுறதா எதையும் செய்வாங்க. ஆமாம், ஏழைகளுக்கு இவங்க இருக்காங்க, இப்படி உதவி செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசே வராது. நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், யூ ஃபீட் தெம், யூ டேக் கேர் ஆஃப் தெம். ஹல்லேலூயா. சீஷர்கள் பயந்து போயிருந்திருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சீஷர்கள் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துருக்காங்க. ஆமென். அவங்க இங்கே எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, 5 அப்பமும் 2 மீன்களும் இல்லாமல் வேறொன்று இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஒருவேளை டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் சீஷர்கள். ஹல்லேலூயா. தெரியாத, வேதத்தில் அதை குறித்து ஒன்றும் போடல. ஆனால் அங்கே ஒரு பையன் இருந்தான், ஒரு சின்ன பையன். ஹல்லேலூயா. அவங்க அம்மா அவனுக்கு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தது 5 அப்பம் 2 மீன், 5 loaves of fish, of loaves and 2 fishes. ஆமென். 5 அப்பமும் 2 மீனும்
இருந்துச்சு. மீன் பெருசாக இருந்திருக்கா. சின்ன பையன் எவ்வளோ சாப்பிடுவாங்க? 2 சால மீன் இருந்திருக்கும். 5 அப்பம். வேதம் சொல்கிறது அது வார்கோதுமை அப்பம். அந்த நாட்களிலே இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ புவர் மேன்ஸ் ஃபுட். ஏழை மனிதர்கள், அசாதாரண மனிதர்கள் சாப்பிடுகிறதான ஒரு உணவு என்று அந்த நாட்களிலே அது கணக்கிடப்பட்டிருந்தது. ஆமென். வார்கோதுமை. ஹல்லேலூயா. இட் வாஸ் மேட் அவுட் ஆஃப் பார்லி. ஆமென். ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், டேஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட்டு. அந்த பையன் யோசிச்சிருக்கலாம், டேஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட்டு, இந்த ஏழை சாப்பாடு, இதை போய் இயேசு கையில் கொடுக்க முடியுமா? நிறைய பேர் யோசிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது நான் ஒரு சாதாரண ஆள், என்ன இயேசு பயன்படுத்த முடியுமா? என்கிட்ட இருக்கிறது அந்த ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லையே, என்ன இந்த ஆண்டவர் பயன்படுத்தணும்? ஆண்டவர் கேட்குறாரு, நீ தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஐ கேன் யூஸ் யூ. ஆமென். ஆண்டவர் திறமையும் தாளந்தையும் பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவைலபிலிட்டி உண்மையாக இருந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. இதோ இருக்கிறேன் என்று யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னாங்க, எங்கள் இடத்துல 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரமே உண்டு, வேற இல்லை. ஹல்லேலூயா. இந்த சின்ன பையன் யோசிச்சுருக்கலாம், ஒருவேளை சாப்பிடணுன்னா அவன் மாத்திரம் சாப்பிட்டுருந்துருக்கலாம். ரைட்ஃபுல்லி இட் பெலாங் டு ஹிம். அவங்க அம்மா அவனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு கேட்கிறார் என்கிறதான சத்தம் அவன் காதுகளில் கேட்டுச்சு. உடனே அவன் 50-50 சொல்லலை. நம்மனா அவன் நமக்கு முதல்ல பதுக்கி வச்சுட்டு, முதல்ல நான் என் குடும்பம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வாழ்கிறோம். சுயநலமான கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. முதல்ல என் பிள்ளைங்க, என் குடும்பம், நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு திருப்தியாக, எங்களுக்கு வசதியாக எல்லாம் வாங்கிட்டு, அவங்களுக்கு வாங்கும்போது வசதியாக பிராண்டடாக எல்லாம் வாங்குவாங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது பார்த்துட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். தொத்தல் கிழிந்து போனது மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. ஆனால் தங்களுக்குன்னு வரும்பொழுது ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய நேரத்தில் உள்ளெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். தங்களுக்குன்னு வரும்பொழுது தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் when comes to other people, அவங்க கையே வராது, கொடுப்பதற்கு வரவே வராது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அட் த சேம் டைம் there are some good people, ordinary people. சாதாரண ஆட்களை பார்த்துருக்குறேன், என் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. சாதாரணமாக சம்பாதிப்பாங்க, ஒரே ஒரு ஆள் சம்பாதனையாக இருக்கும். ஆண்டவருக்கென்று தாராளமாக விதைக்கிறவங்க, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஹல்லேலூயா தாராளமாக கொடுக்குறேன். ஹல்லேலூயா. 1-2 குடும்பங்களை எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ நோ. ஆமென். அவங்களுக்கு இருக்காது, ஆனாலும் தங்கக்கிட்ட இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்குறோம் என்கிறதான வாஞ்சை. ஆண்டவர் அந்த வாஞ்சையை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். என் ஜெபம் அதுதான். ஒவ்வொரு மாதமும் கிறிஸ்தவன் என்ற ஒரு மிஷினரியா, குறைஞ்சது ஒரு மிஷினரியாவது தாங்கணும். ஹல்லேலூயா. குறைஞ்சது ஒரு 5 ஏழைகளுக்காக உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நாம் சொல்கிறது மினிமம், அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் உதவி செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் கணக்கு இல்லாமல் செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது அதான். கணக்கே பார்க்கக்கூடாது, கணக்கு இல்லாமல் நான் கொடுக்கணும். ஆண்டவர் இன்றைக்கும் நான் பெருமைக்காக நான் சொல்லலை, இன்றைக்கும் கர்த்தர் அதை உதவி செய்கிறார், அதை கனம் பண்ணுறார். காட் இஸ் ஆனரிங் தட். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்கும்போது கணக்கு நான் பார்க்குறது இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசி வரைக்கும் கர்த்தர் அப்படி காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இவன் இந்த சின்ன தம்பி அவன் தானாக வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள நிறைய கிறிஸ்தவங்க மாதிரி இவன் சுயநலவாதி கிடையாது. இயேசு கேட்கிறார் என்று கேட்ட உடனே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் அங்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் நம்ம செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. சம்திங் காட் இஸ் டீச்சிங் ஆல் ஆஃப் அஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் நிறைய கொடுக்குற ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். காட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எடுத்து போடுறோம், ஒவ்வொரு ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்பதற்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தாராளமாக ஊழியங்களுக்கு கொடுக்குற, கணக்கு பார்க்காம கொடுக்குற. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். கர்த்தர் ஆச்சரியமாக அபரிவிதமாக அவங்களையும் ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. அதை விட வடிகட்டின கஞ்சத்தனம்
பலவீனமான ஆட்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ராஜ்யத்திற்கு செலவு பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் இயேசு கேட்கிறார் என்று கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு இருக்கிறதான அதே உள்ளம் நமக்கும் வரணுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வெட்கப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்குன்னு கொடுக்க வரும்பொழுது many of us we don't want to give. I pray that God will help us, that we will give to the kingdom of God, that we will build the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செலவு பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அதை தான் நான் ஊழியத்திற்கு வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என் கார்னாலும் சரி, ஹல்லேலூயா, வாட் எவர் இட் இஸ், ஐ வில் கிவ் இட் டு எனிபடி. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் காரியங்களை ஐடலாக வச்சிருக்கிறதுனால இது எனக்குரியது அப்படின்னு ஐடலாக அதை ஒரு ஐடலாக நம்ம பார்க்கறதுனால தான் அதை பகிர்ந்து கொடுக்க முடியல அந்த இருதயம் நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இது ஆண்டவர் தந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் அனுபவிக்கட்டும் என்கிறதான ஒரு இருதயம் நமக்கு இருக்கும் அப்படின்னா we can give it to anybody and everybody. Hallelujah. நிறைய நேரங்களில் ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு காரியம் தான், ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிறத ஹல்லேலூயா ஆமென். வேதம் சொல்கிறது அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா ஆமென். முடிந்த வரைக்கும் எல்லாவற்றிலையும் ஹல்லேலூயா ராஜ்யத்திற்கென்று நாம் செலவு பண்ணுவதற்கு ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்பொழுது எதுலேயும் ரெசர்வேஷனே இருக்கக்கூடாதுங்க. இது எனக்குரியது, என் குடும்பம் மாத்திரம்தான் பயன்படுத்தணும் அப்படிப்பட்டதான ஆட்கள்லாம் இருக்காங்க, சுயநலவாதிகள். ஹல்லேலூயா ஆமென். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்டவர்கள் சுயநலவாதிகள். ஹல்லேலூயா. எனக்குரியதை ஹல்லேலூயா ராஜ்யத்திற்கென்று செலவு பண்ணணும் அப்படின்னா நான் சந்தோஷப்படணுங்க. ஹல்லேலூயா. பரலோகம் அது நிமித்தமாக சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஐம் சாரி, ஐம் லிட்டில் ஸ்ட்ராங் இன் தட். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்டார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சிஷ்யர்கள் கொடுத்தார். சிஷ்யர்கள் ஜனங்கள் கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் மாத்திரம் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்றது எப்படி? எல்லாரும் மற்றவர்களும் வாழ்ந்து சாப்பிட்டு திருப்தி அடைவது எப்படி? ஏன் மூலமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜெபம் அதுதான். ஆண்டவரே எங்களை ரட்சித்ததன் நோக்கம் நாங்கள் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், என் பிள்ளை நாங்கள் மாத்திரம் சுயநலமாக சந்தோஷமாக இருந்து போவதற்காக அல்ல, மற்றவர்களும் எங்களோடு கூட இருக்கிறவர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எங்களை நம்பி இருக்கிறவர்கள், அவர்களும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஹல்லேலூயா அவர்களும் வாழ்வதற்கு ஆண்டவரே அவர்களையும் வாழ வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. ரீசோர்ஸஸ் ஹல்லேலூயா எங்களுக்கு இருக்கிறதான ரீசோர்ஸஸ் அவர்களும் பயன்படுத்தப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகள் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தெரியுங்களா? ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறத கர்த்தர் கையில் கொடுக்கும் பொழுது அதை 5 அப்பம் 2 மீனா கொஞ்சமாக இருக்கலாம், அதை பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆள் தான், நான் சுயநலவாதியாக சாப்பிட்டு நான் மாத்திரம்தான் திருப்தி அடைவேன். ஆனால் அதை ஆண்டவர் கையில் கொடுக்கும். This is the principle. Hallelujah. When we give it in God's hand, hallelujah, it will be a blessing to many people. நீங்கள் சுயநலமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பம் மாத்திரம் அனுபவிக்க விரும்புகிறீங்களா? இல்லை, மற்றவர்களும் தேசங்களும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் என்னுடைய ரீசோர்ஸஸ் எனக்கு உரியதை இருக்கிற எல்லாவற்றையும் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்ய அந்த பரந்த இருதயத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராங்க. மற்றவர்களுக்கு அப்படி நம்ம செய்யும் பொழுது பரலோகத்தில் பெரிய கணக்கு இருக்குங்க. ஹல்லேலூயா ஆமென். பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சேர்த்து வச்சவங்களாம் போகும்போது ஒன்னத்தையும் கொண்டு போகலை. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கு செலவு பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.